بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله كما بعد. அல்லாஹ் ஒருவனே வணக்கத்திற்கு உரியவன். அவனை தவிர வேற யாரும் வணங்குவதற்கு இல்லை. அவனது சொல்லை நாம் செயல்படுத்துகிறோம். அல்லாஹ் ஒருவனே அனைத்து சக்திக்கும் ஆதாரம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய செய்தி என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கக்கூடியவை அனைத்து பித்தத் ஒரு வழிகேடு உங்களை நரகில் கொண்டு சேர்க்கும் என்ற நவீன ஒளி எச்சரிக்கையோடு என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். நான் உங்கள் முன்னால் நோன்பின் சட்டங்களை பற்றி பேச உள்ளேன். முஸ்லிமாக இருப்பவர் சரியான முறை நம்பிக்கையை கொண்டிருப்பதுடன் அதை பிரதிபலிக்கும் வகையில் தமது செயல்களையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் இஸ்லாத்தில் 5 கடமைகளில் ஒன்றான நோன்பு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த இஸ்லாமானது 5 தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது. அதில் ரமலான் நோன்பு நோற்றல் ஒரு முக்கியமான ஒரு வகையாகும். ஜிப்ரீல் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், இஸ்லாமு ஹுவல் இஸ்திஸ்லாமுல்லாஹு வ தௌஹீதுல்லாஹி வல் இன்கியாதுல்லாஹு ஃபித்தத்தா. முஹம்மதே, இஸ்லாம் என்றால் என்ன என்று ஜிப்ரீல் கேட்டார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாம் என்றால் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காமல் அவனை மட்டும் வணங்கி தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்து காபாவில் ஹஜ் செய்து ரமலானில் நோன்பு வைப்பது என்று பதிலளித்தார்கள். எனவே வருகின்ற ரமலானை நாம் அனைவரும் சிறப்பாக நோன்பு வைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக என்று பிரார்த்தித்தவனாக என் உரையை நிறைவு செய்கிறேன். வாய்து தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.